Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் இந்த லெசன் ஓரியன்டாகவும் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் ஓரியன்டாகவும் ஃபுல் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதில் எதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தா போதும், எதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், எதெல்லாம் செஞ்சு பாருங்க அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். மறக்காமல் அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்னைக்குரிய எக்ஸாம்பிள் சம் நம்பர் 4 இன் தேர்ட் லெசன். கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜஸ்ட் மூணு லைன் தான், 3 லைன் கூட இல்லை, 2 லைன் தான். அப்ளை நியூட்டன் செகண்ட் லா டு எ மேங்கோ ஹேங்கிங் ஃப்ரம் எ ட்ரீ. மாஸ் ஆஃப் த மேங்கோ இஸ் 400 கிராம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மரம் இருக்குது, மேங்கோ ட்ரீ இருக்குது. அந்த மேங்கோ ட்ரீயில் ஒரே ஒரு மேங்கோவுக்கு மட்டும் நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மேங்கோவோட மாஸ் 400 கிராம்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அப்போது நம்ம கிவன் படி ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ அந்த ட்ரீயில் ஒரு மேங்கோ இருக்குது, மேங்கோ ஷேப் மாதிரி இருந்துச்சு. ஓகே சரியா? ஸோ நிறைய மேங்கோ இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு மேங்கோ தான் எடுக்க போகிறோம். நம்ம எடுக்க போகிற அந்த மேங்கோவோடைய மாஸ் வந்து 400 கிராம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த மேங்கோவை சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை இதை சூஸ் பண்ணிக்கோமா, இந்த தான் கொஞ்சம் மேலே தள்ளிங்க தெரியுது. சரியா? ஸோ இந்த மேங்கோவோடைய மாஸ் வந்து 400 கிராம். இதுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு சிஸ்டம்க்கோ ஒரு ஆப்ஜெக்ட்க்கோ ஒரு நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணி இதுலேருந்து ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போது இந்த ஹோல் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் நிறைய மேங்கோஸ் இருக்கும். அந்த ட்ரீயவும் நம்ம சிஸ்டமாக எடுத்துக்கலாம். அது என்ன ஃப்ரேமில் இருக்குது அது எல்லாமே கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு குவாடினேட் சிஸ்டமும் கொடுக்கணும். குவாடினேட் சிஸ்டம் என்னது, XYZ, கார்ட்டீசியன் குவாடினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னும் இருக்குது குவாடினேட் சிஸ்டம்ஸ்லாம். சரியா? ஸோ அதோடைய நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், யார் யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அதில் என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேவா? கார்ட்டீசியன் குவாடினேட் சிஸ்டமில் XYZ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மீதி இருக்கிற குவாடினேட் சிஸ்டமில் உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதில் என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். கரெக்டாக சொல்கிறவங்க யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா? ஸோ அப்போது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருவாங்க, மேங்கோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போது என்னுடைய எந்த மேங்கோவுக்கு 400 கிராம்ஸ் இருக்கோ அதுதான் என்னுடைய சிஸ்டம். ஓகேவா? அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த மேங்கோ என்ன சிஸ்டமில் இருக்குது, கார்ட்டீசியன் குவாடினேட் சிஸ்டமில் இருக்குதுன்னு எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் எது, ஒய் டைரக்ஷன் எதுன்றதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா சில சிஸ்டமில் ஆப்போசிட்டாக மாற்றி கூட எடுப்போம். ஸோ இந்த மாதிரி கூட எடுப்போம், இதை YEXன்னு மாற்றி கூட எடுப்போம். சரியா? ஆக்சுவலாக எப்படி தான் நம்ம போடுவோம், எக்ஸு ஒய்ன்னு தானே போடுவோம். நம்ம சிஸ்டம் எடுக்கிறத பொறுத்து இந்த டேரக்ஷனை நம்ம மாற்றிக்கலாம். முதல்ல அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் வர்ற நிறையா கண்டென்ட்டில் வந்து இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி போடுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது கீழே உள்ளது தான். நார்மலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது XY. ஓகேவா? ஸோ என்னுடைய ஃப்ரேம் வந்து என்னுடைய மேங்கோ எங்கே இருக்குது, இந்த எர்த்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எர்த் இஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இனர்ஷியல் கார்ட்டீசியன் சிஸ்டம் இங்கே நம்ம எடுத்துக்கிறது என்னது, எர்த்தை ரெஃபர் பண்ணி தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும்தான். இதை பொறுத்து இதை நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். என்னுடைய ஹோல் எர்த்தில் அந்த மேங்கோன்றது ஒரு பிளேஸில் இருக்குது. அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு நான் அந்த கார்ட்டீசியன் குவாடினேட் சிஸ்டமை யூஸ் பண்ணுறேன். இதுதான் முன்னாடி கொடுத்துருக்க பெரிய பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் எதையுமே எழுத வேண்டாம். சரியா? இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி கண்டுபிடிப்போம், என்ன ஃபோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும், அந்த ஃபோர்ஸஸை வெக்டாராக நோட்டேட் பண்ணணும். அவ்வளோதான். சரி, இந்த 3 ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். முன்னாடி கொடுத்துருக்குற ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பெருசாக எழுதியிருப்பாங்க. இனர்ஷியல் குவாடினேட் சிஸ்டமை கன்சிடர் பண்ணுறோம், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எர்த்தை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன சிஸ்டம்ஸ் இந்த நியூட்டன்ஸில் அப்ளை பண்ண போகிறதுல இருக்குது அப்படின்றத எடுத்துக்க போகிறோம்.
ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும், என்னென்ன ஃபோர்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை ஃப்ரீ பாடி டயக்ராமில் வரைஞ்சிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆக்ஸலரேஷன் வந்து கேல்குலேட் பண்ணிடலாம் ஃபோர்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இனிமேல் இந்த சம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் இருக்கிறத மட்டும் எழுதினா போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுடைய மேங்கோ கன்சிடர் பண்ணிட்டோம். அது 400 கிராம் வந்து இருக்குது. அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எந்த ஃபோர்ஸ் என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது போக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்குன்னா நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இல்லை எதுலேயோ தொங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு கயர்லையோ எதுலையோ டை பண்ணி இருக்குது அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? இப்போ இந்த 3 வச்சு தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே உங்களுடைய மேங்கோ ஒரு சின்ன இதில் ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த குட்டியாக அந்த இது மணிக்கு இருக்கும்ல, ஸோ அந்த மேங்கோவை டைப் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு குட்டி கார்டு மணிக்கு, அது குட்டியாக இப்படி பிரான்ச் மணிக்கு வந்து அதில் உங்களுடைய மேங்கோ வந்து தொங்கிட்டு இருக்கும். சரியா? அப்போ இங்கே இது ஹேங் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்க ஃபோர்ஸ் என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ். அது போக மேங்கோவை டவுன்வர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ணிட்டு இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போது அப்வர்ட் டைரக்ஷனில் டென்ஷன் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது ரெண்டே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி மேங்கோ ஆர் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அடுத்து டென்ஷன் ஃபோர்ஸ். அவ்வளோதான். இந்த 2 லைன் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னுடைய மேங்கோ. ஸோ இந்த மேங்கோவுடைய மாஸ் என்னது? 400 கிராம். நம்ம அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் இது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ எஃப்ஜி இதோடைய வேல்யூ எம்ஜிக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இது ஹேங் ஆகிட்டு இருக்கிறதுனால டென்ஷன் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதோடைய சிம்பிள் டி. இங்கே போடுற இந்த 2 லென்த்தும் ஓரளவு ஈக்குவலாக போடணும். ஸ்கேலில் கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்று குட்டியாக இன்னொன்று இப்படி பெருசாக போட்டிங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் கீழே இருக்கிறதுல அதிகமான லென்த் இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, அப்போ கீழே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் மேலே நீளமாக போட்டு கீழே குட்டியாக போட்டிங்கன்னா மேலே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் எங்கிட்டு மூவ் ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இங்கே 2 ஈக்குவலாக போட்டோன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ட்ரீயில் மேங்கோ ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ போட்டாச்சு. இப்போது இதில் இருந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? இது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், இது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு போட்டோன்னா அப்போது நார்மலாக பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்னா ஜே கேப் போடுவீங்க, நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனுக்கு மைனஸ் போடுவீங்க. மைனஸ் எஃப்ஜி ஜே கேப். இது ரெண்டோடைய வேல்யூவும் என்னன்னா உங்களுடைய நெட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். இதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னது? அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணி எடுத்து எழுதுறது. இங்கே ஏன் அப்புறம் ஆட் பண்ணணும்னு போட்டு நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம், ஏன்னா அது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டென்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸையும் சேர்த்து எழுதிடுச்சு. இப்போ நியூட்டன்ஸில் அப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? பை நியூட்டன் செகண்டில் அப்படின்னு எழுதிட்டு எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகேவா? அப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவல். இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டி ஜே கேப் மைனஸ் எஃப்ஜி ஜே கேப் ஈக்குவல் டு எம்ஏ. இங்கே ஆக்ஸலரேஷன் இருக்கா? உங்கள் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா? இல்லை, ஏன்னா என்னுடைய மேங்கோ ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ தட் இஸ் நோ ஆக்ஸலரேஷன். ஸோ ஏ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டி ஜே கேப் minus fg j cap equal to m into 0, that is 0. இப்போ நம்மளுடைய காம்போனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அந்த சைடு வெறும் 0 தான் இருக்குது. நல் வெக்டார். நல் வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? 0 i cap plus 0 j cap plus 0 z capனு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஜேல தான் இருக்குது. இப்போ ஜே காம்போனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? t மைனஸ் fg equal to 0. அப்போ t equal to fg வேல்யூ என்னது? mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய வேல்யூ.
அப்போ டென்ஷனோடைய வேல்யூ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மாஸ் 400 கிராம், ஜி வேல்யூ என்னது 9.8. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 4s are 32, 3 இருக்கும், 9 4s are 36, 39. இங்கே ஒரு 2 0, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தள்ளி வைங்க. இப்போ 3920 கரெக்டாக. இதில் வந்து கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கிலோகிராம் பார்த்துட்டிங்கன்னா டிவைடட் பை 1000 போடுவீங்களா? ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த வேல்யூ எதில் இருக்குது? கிராமில் இருக்குது. ஓகேவா? கிலோகிராம் மாற்றும் போது டிவைடட் பை 1000 போடும். ஸோ நான் இங்கே போடாமல் விட்டுட்டேன். ஃபைனல் ஸ்டெப்பில் அங்கே டிவைடட் பை 1000 மாற்றிங்க. அப்போ 0.4 kg இதோடைய வேல்யூ. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு டீயோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 டிஜிட்க்கு அப்புறம் முன்னாடி பாயிண்ட் தள்ளி வரும். 3.92. டென்ஷனும் ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தான். ஸோ நியூட்டன். ஆன்சர் 3.92 நியூட்டன். ஆன்சர் கரெக்டாக? கரெக்டாக. ஸோ அவ்வளோதான். சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி லைன்ஸ்லாம் எழுத வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த மேங்கோ ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டென்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும், டென்ஷன் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகும். ஸோ அது போட்டாச்சு. இது ரெஸ்ட்டில் இருக்குன்றதுனால இந்த 2 லென்த்தும் ஈக்குவலாக தான் போடணும். இது தப்பு விட்டிங்கன்னா தப்பு தான், மார்க் குறைச்சிடுவாங்க, கட் பண்ணி விட்ருவாங்க. சரியா? ஸோ அப்போது உங்களோட ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது? டென்ஷன் ப்ளஸ் gravitational force. But gravitational force is in negative direction, so you will put the negative sign for it. So அப்போ T minus Fg வரும். ரெண்டுமே J cap y directionல இருக்கிறதுனால equal to F net. நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் லா படி F equal to ma. ரெண்டோடைய ஈக்குவேஷனும் F netன்னு வருது. ஸோ அதனால் they both are equal. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா Tj minus Fg J cap equal to ma. இங்கே வந்து there is no acceleration since the object is at rest. ரெஸ்ட்டில் இருக்கனால அதுக்கு உங்களுக்கு acceleration கிடையாது. ஸோ இட் இஸ் 0. ஸோ இப்போ Tj minus Fgj equal to 0. ஸோ காம்போனன்ட்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா T equal to Fgன்னு வரும், F equal to ma. அந்த ஏல நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு எழுதும்போது mgன்னு மாற்றுவோம். ஸோ அதனால் T equal to mg. Here mass is in gram. SI யூனிட்டில் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கிலோகிராம்க்கு மாற்றோம்னா டிவைடட் பை 1000. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போடல, ஸோ லாஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் முதல்ல 0.4ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. போட்டுட்டு ஜியோடைய வேல்யூ 9.8. அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். டென்ஷனோடைய யூனிட்டும் நியூட்டன் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். இது வந்து 3 மார்க்ஸ் சம்மில் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ முன்னாடி இருக்க கண்டென்ட்டை எழுத தேவையில்லை. என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு லைன் எழுதிட்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி மேங்கோ ஆர் டென்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதை எழுதிட்டு இதிலேருந்து டேரெக்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு ஃபோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் மாற்றிட்டிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.